ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரன்வீர் சிங், மாதவன், அக்ஷய் நடிப்பில் 1000 கோடி வசூலை தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்க படம் துரந்தர். இதுதான் ரிவ்யூ பண்ணுவோம். ரொம்ப லேட்டான ரிவ்யூக்கு மன்னிச்சுங்க. பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இந்த ஒரு டப்பிங் இல்லாமல் ரிலீஸ் ஆகி படம் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. காந்தா விமானத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்க தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து படம் ஆரம்பிக்குது. அஜித் தோவல் கேப்டன் மாதவன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் வழி இல்லாமல் பிரியாணிகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய வீடு. அதுக்கப்புறம் அவங்களே 2002 பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண வருவாங்க. நல்ல வேளை எந்த உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சா கூட தீவிரவாதி தப்பிச்சா என்ன ஆகுன்றதுக்கான விளைவு அதில் இருக்குது. அஜித் தோவல் ரொம்ப ஒரு வருத்தமாக இருப்பார். எப்படி நம்ம தீவிரவாதத்தை இந்தியாவை காப்பாற்றுறது அப்படின்லாம் பயங்கரமாக யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு தோன்ற திட்டம் தான் துரந்தர். ஒரு ஸ்பை த்ரில்லர் கதை. நிறையா ஸ்பை த்ரில்லர் படம் இந்த படத்தோட டீட்டெயிலிங், ரன்வீர் சிங்கோட நடிப்பு, மாதவன், அப்புறம் அக்ஷய் கண்ணா குறிப்பாக ஒரு வில்லத்தனம் எல்லாம் சேர்த்து படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. படத்தை விமர்சனத்தை தாண்டி ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, இந்த கவர்மெண்ட் தான் இல்லையா ராம ஆண்டாண்ணா ராவண ஆண்டாண்ணா அப்படி நிறைய பேர் இருக்கும். பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஒரு பாதிப்புலேருந்து தப்பிக்கணுன்றத படம் அவ்வளோ தெளிவாக சூப்பராக பிரிச்சு இல்லாமல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2004 வரை எவ்வளோ குண்டுடி பண்ணிருக்கோம். குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா மும்பை 2008 குஜராத் வழியாக இங்கே உள்ளே புகுந்து அவங்க துப்பாக்கி எடுத்து தாரமாக அவங்களோட சுட்டு தள்ளி தாஜெல்லாம் அவங்க ஹேண்ட்ஓவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தடுக்கலை? இதுக்கான எல்லா கேள்விக்கும் இதில் பதில் இருக்குது. இராணுவத்துக்குள்ளே குண்டு வெடிக்கிறதுன்றது எப்பயுமே நடக்கிறது. பொதுமக்களுக்குள்ளே வர தடுக்கிறது தான் கவர்மெண்டோட வேலை. ஸோ ஒரு நாடு பாதுகாக்க எவ்வளோ முக்கியம், அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க எவ்வளோ முக்கியம். குறிப்பாக இந்த ரா ஏஜென்ட்ஸ் சம்மந்தமான இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது எவ்வளோ ரொம்ப முக்கியன்றத படத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம ரன்வீர் சிங்கே ஒரு பாகிஸ்தானுக்கு போய் அவர் கொஞ்சம் அக்ஷய் கண்ணாவிட்ட நடைபெறவங்களுக்கு அவர் பையனை காப்பாற்றுறது, அப்புறம் கூட இந்த ரைட் ஹேண்ட் ஆடுறது, ரன்வீர் சிங் கேம் ஆடுறது எல்லாமே அருமையாக இருக்குது. இது இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தத்து 3.5 மணி நேரம் ஒரு படத்தை உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் நான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டாக 2 ஹவர்ஸ் போகிறதே தெரியல. ஒவ்வொரு சாப்டரும் ஒரு 5-6 சாப்டர் வைக்கிறாங்க. எல்லா சாப்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ட்ராபேக்னா படத்தில் அவ்வளோ வைலன்ஸ், கொதிக்க நினைச்சிட்டு தூக்கி ஒருத்தனை போடுறது, அப்படியே மூஞ்சில் ஒரு கம்பியை மாற்றி இழுக்கிறதுன்னு ஒரு டார்ச்சர் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அறியாமல் நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் எங்கேயோ செத்துருக்கான்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி உடம்பு புள்ளடி நினைக்காம கூட பார்க்குறவன் இருப்பான். பட் அவனை மனுஷ ஜென்மத்தை நம்ம சேர்க்க வேணாம். ஒரு இடத்துல நம்மளுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். வெளியில் நிறைய பேருக்கு பரமீட் சக்கரா கொடுக்குறோம், விஷயங்கள் தெரியுது. விஷயமே தெரியாமல் ஸ்பையாக இருந்து எவ்வளோ காப்பாற்றி எடுத்து போகிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கான ஒரு அஞ்சலி தான் இந்த படம். இதுவரையும் பார்க்கலாம், பார்த்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்திய படத்தில் ஒரு ப்ரொபகண்டா அப்படின்னு சரியாக வந்துட்டு தான் இருக்குது. பட் அது மாதிரி நம்ம எல்லாரையும் கவர்ற மாதிரி இந்த படம் எடுத்தது தான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். வாங்கலாம் பஞ்சுலைன் துரந்தர் தூள் 3.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.